வணக்கம் நண்பர்களே. உங்க வீட்ல கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வர்ற மே 1ஆம் தேதியிலிருந்து மத்திய அரசு சிலிண்டர் விதிகளில் சில அதிரடி மாற்றங்கள கொண்டு வர்றாங்க. சரியா கவனிக்கலனா உங்க சிலிண்டர் மானியம் கட் ஆகலாம். இல்லனா கேஸ் கனெக்ஷனே கூட கட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன மாற்றங்கள்? நாம என்ன செய்யணும்? சிம்பிளா சொல்றேன். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடுற முதல் கேள்வி இதுதான் இல்லையா? மே 1ஆம் தேதியிலிருந்து சிலிண்டர் விலை ஏறிடுமா? இது நம்ம வீட்டு பட்ஜெட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும்? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடலாம். முதல்ல இப்போ நாம எப்படி சிலிண்டர் புக் பண்றோம்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்மள கிட்டத்தட்ட 98% பேர் ஆன்லைன்ல தான் புக் பண்றோம். யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜியே ஏற்கனவே இந்த சிஸ்டத்தை எவ்ளோ மாத்திருக்குன்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம். ஆனா வரப்போற மாற்றங்களுக்கு காரணம் டெக்னாலஜி மட்டும்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய உலகளாவிய காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, எங்கேயோ மேற்கு ஆசியாவுல பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்ச ஒரு போர் இப்போ நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிற சிலிண்டர் விலையை நேரடியா பாதிக்குது. ஒரு உலக நிகழ்வு நம்ம வீட்டு சிலிண்டரை எப்படி பாதிக்குதுன்னு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இது எவ்ளோ கனெக்டடா இருக்குன்னு. பிப்ரவரி கடைசில போர் ஆரம்பிக்குது. அடுத்த மாசமே, அதாவது மார்ச்ல உலக அளவுல சப்ளைல தட்டுப்பாடு வருது. அதோட விளைவு ஏப்ரல் மாசம் இந்தியாவுல விலை கிடுகிடுன்னு ஏறுது. பாத்தீங்களா எப்படி ஒன்னோட ஒன்னு கோர்வையா இருக்குன்னு? சரி, இப்போ மே மாசம் என்னென்ன மாற்றங்கள் வரலான்னு ஒரு பேச்சு அடிப்படுது. அத பத்தி பாப்போம். ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் என்ன நிறுவனங்கள் பரிசீலனையில வச்சிருக்கிற விஷயங்கள் தான். இன்னும் அபிஷியலா எதுவும் அறிவிக்கல. முக்கியமா 3 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்னு, நம்ம வீட்ல யூஸ் பண்ற 14.2 கிலோ சிலிண்டர் விலை மாறலாம். ரெண்டாவது, ஒரு சிலிண்டர் புக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது புக் பண்ண இப்போ 25 நாள் கேப் இருக்குல்ல, அது மாறலாம். மூணாவதா, டெலிவரி அப்போ ஓடிபி சொல்றது இனிமே நிரந்தரமாக்கப்படலாம். வீட்டு சிலிண்டர் பத்தியே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கமர்ஷியல் சிலிண்டர் விலை எங்கேயோ போயிடுச்சு. இந்த சார்ட்டை பாருங்களேன். மார்ச் ஏப்ரல் மாசத்துல மட்டும் விலை எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறி இருக்குன்னு. இதுவே நிலைமையோட தீவிரத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது. இதெல்லாம் வரப்போற மாற்றங்கள்னு சொல்றாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ ஏற்கனவே என்னென்ன ரூல்ஸ் அமல்ல இருக்குன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க, இப்போ நடைமுறையில என்னென்ன விதிகள் இருக்கு, நம்ம எல்பிஜி கனெக்ஷன்ஸோட புது நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இகேவைசி. நீங்க பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, அதாவது PMUY திட்டத்துல சிலிண்டர் வாங்கியிருந்து இன்னும் இகேவைசி முடிக்கலனா கண்டிப்பா பண்ணிடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதும். நீங்க 7வது சிலிண்டர் வரைக்கும் வாங்கிட்டீங்கன்னா 8வது சிலிண்டர்ல இருந்து மானியம் வரணும்னா இது கட்டாயம் தேவை. இதுவும் ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற ஒரு ரூல் தான். சிட்டில இருக்கிறவங்க ஒரு சிலிண்டர் புக் பண்ணா அடுத்ததுக்கு மினிமம் 25 நாள் வெயிட் பண்ணணும். இதே கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கேப் 45 நாள். சோ இந்த டைம் கேப்பை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்லா மாற்றங்களுக்கும் பின்னால அரசாங்கத்தோட ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சிலிண்டர் பயன்பாட்டை குறைச்சிட்டு எல்லா வீடுகளுக்கும் பைப்லைன் மூலமா கேஸ் கொண்டு வர்ற PNG திட்டத்தை வேகப்படுத்துறது தான். இந்த அரசாங்க உத்தரவை கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்க ஏரியாவுக்கு PNG பைப்லைன் வசதி வந்த பிறகும் நீங்க மாறாம இருந்தீங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு LPG சப்ளை நிறுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். இந்த திட்டம் எந்த வேகத்துல போகுதுன்னு பாருங்க. போன மார்ச் மாசத்துல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 8,07,000 புது PNG கனெக்ஷனுக்கான வேலைகள் நடந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. நான் இப்ப என்னதான் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கவலையே படாதீங்க. நீங்க என்ன செய்யணும்னு சிம்பிள் ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா சில விஷயங்கள் தான். முதல்ல, உங்க ஆதார் இகேவைசி ஸ்டேட்டஸ் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, சிலிண்டர் டெலிவரிக்கு வரப்போ ஓடிபி சொல்றதுக்கு உங்க போனை ரெடியா வச்சுக்கோங்க. மூணாவது, உங்க ஏரியாவுல PNG கனெக்ஷன் வந்துருச்சான்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா, ஒருவேளை நீங்க PMUY பயனாளி இல்ல, ஏற்கனவே இகேவைசி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க இப்போதைக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. நாம இப்ப பார்த்த இந்த எல்லா மாற்றங்களும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. பல வருஷமா நம்ம சமையலறையோட ஒரு அடையாளமா இருந்த இந்த சிவப்பு சிலிண்டரோட காலம் மெதுவா முடிவுக்கு வருதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா அந்த இகேஒய்சி ப்ராசஸ உடனே முடிச்சிருங்க. உங்க ஏரியாலையும் PNG பைப்லைன் வந்துடுச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.
இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா யூஸ் ஆகும். அவங்களுக்கு இப்போவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள ஆட்டோமேஷன் மற்றும் டெக் அப்டேட்ஸுக்கு நம்ம ஆட்டோமேஷன் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.